சோளா பூரி இல்லை, நம்ம வீட்டில் போட்ட பூரி, நல்ல எண்ணெயில் போட்ட பூரி. கடையிலையும் ஒரு சில இடத்துல நல்ல எண்ணெயில் தான் போடுறாங்க. சோளா பூரி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து 1 மில்லியன் போகணும், 5 லட்சம் போயிடுச்சுங்க. இந்த பூரிக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரில. பூரி லவர்ஸ் வீட்டில் நல்லா பூரி பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டிலலாம் பூரி பண்ணுறதே வந்து அதிசயம். ஆல்மோஸ்ட் வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பண்ணி சப்பாத்தி போடுறது எப்போனா உண்டு. நம்ம அப்பாவுக்கு மஞ்சள் காமால எண்ணெய் போட்டு கொடுக்கூடாதுன்னு பண்ணல ரொம்ப நாளாக. பட் நமக்கு எந்த காமாலையும் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சும்மா கதை சொல்கிறாங்க. நல்லா சென்னா வச்சு குருமா வச்சு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட், அருமையான பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு சென்னா பூரி போட்டிருந்தால அதில் வேறு ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பயங்கரமான வன்மத்தை கக்கிந்தாப்பில். இந்த மாதிரி ட்ரைனரால் தான் எல்லாருமே நாசமாக, எல்லா ட்ரைனரோட பேரும் கெட்டு போதான். நான் கெடுக்கிறேன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டதை சரிங்க. ஓகே, செரிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சரிங்க ஒர்க் அவுட் பண்ணி தானே சொல்கிறேன். நான் என்ன இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதான்னு சொல்லி சாவடிக்கிறேன்னா? இல்லை தானே இங்கே சொல்கிறேன். தப்பாக நான் சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. தப்பாக நான் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, சாப்பிடுங்க. திரும்பியும் சொல்கிறேன், செரிச்சிடும். மீதி இருக்கிறத சரிச்சு விட்ருங்க. கரெக்டாக? லவ் யூ, பாய்.